வாரணமாயிரம். ஆண்டாள் கோதாதேவி அருளிய வாரணமாயிரம். ஆண்டாள் 2 பிரபந்தங்களை அருளினாள். ஒன்று 30 பாசுரங்களை கொண்ட திருப்பாவை, மற்றொன்று கண்ணன் எம்பெருமானையே பதியாக அடைவதற்கென அருளப்பட்ட 143 பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழியாகும். அந்த நாச்சியார் திருமொழியின் 6ஆம் திருமொழியில் வாரணமாயிரம் என்று தொடங்கும் 11 பாசுரங்கள் அமைந்துள்ளன. ஆண்டாள் கனவில் கண்ணன் எம்பெருமானோடு எவ்வாறு திருமணம் நடைபெற்றது என்பதை தோழியிடம் முதல் 10 பாசுரங்களில் தெரிவிக்கின்றாள். 11வது பாசுரத்தில் இந்த 10 பாசுரங்களை பாடுபவர்களுக்கு ஏற்படும் பலஸ்ருதியை, நன்மையை பற்றி தெரிவிக்கிறாள். ஆண்டாளின் வாரணமாயிரம் ராக மாளிகையில். வாரணமாயிரம் சூழவலம் செய்த நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண போர்க்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனா கண்டேன் தோழி நான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான் நாள் திசை தீர்த்தங் கோணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கேட்ட கனா கண்டேன் தோழி நான் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான் மத்தளம் கோட்ட வரி சங்கம் நின்றூத்த முத்துடை தாமம் நீரை தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிது வைத்து காய்ச்சின மகளிரன் நான் என் கை பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான் இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான் வரிசிலை வாழ் முகத்தென்னை மார்த்தாம் வந்திட்ட எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கை மேலன் கை வைத்து பொறிமுகன் தட்ட
கனா கண்டேன் தோழி நான் குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் அட்டித்து மங்கள வீதி வலஞ்செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி நான் ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயர் புகழ்வில்லி புத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வீரே. இதி வாரணமாயிரம் சம்பூர்ணம். வாரணமாயிரம் என்பது ஆண்டாள் நாச்சியாரால் பாடப்பட்ட திருப்பாவையின் பின்வரும் நாச்சியார் திருமொழி என்றும் நூலில் இடம்பெற்ற ஒரு அழகிய பாசுரமாகும். திருமண காட்சியை வர்ணிக்கும் கற்பனையால் ஆனது. ஆண்டாள் தனது பரமபக்தி மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கணவராக நினைத்து திருமணத்தை பாவனை செய்து பாடிய பாசுரமாகும். இப்பாடலை பக்தியுடன் தினமும் பாடுவதால் பல ஆன்மீக மற்றும் உளவியல் நன்மைகள் உண்டு. வாரணமாயிரம் பாராயணம் செய்வதின் நன்மைகள். திருமணம் ஏற்படுதல். இந்த பாசுரம் திருமண நிகழ்வை வர்ணிப்பதால் திருமண தடை உள்ளவர்கள் அல்லது சிறந்த வரன் தேடும் இளம் பெண்களின் பெற்றோர் இதை பாடுவதால் திருமணத்துக்கான சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பாக்யவதி நிலை. திருமணமானவர்கள் இதை பாடினால் தாம்பத்தியம் இனிமையடையும், புரிதலும் பரஸ்பர அன்பும் அதிகரிக்கும். பகவத் அனுகிரகம். இந்த பாடல் ஆண்டாளின் பரமபக்தியை பிரதிபலிப்பதால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் அருள் கிடைக்கும். மன நிம்மதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம். இந்த பாசுரம் ஒவ்வொரு வரியிலும் ஒரு அழகிய திருமண காட்சியை வர்ணிக்கிறது. இதை மனதில் இடம் கொள்ள செய்வது மனதிற்கு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் தரும். சகல இஷ்ட காரியங்கள் நிவர்த்தியாகும். இது ஒரு மங்கள பாசுரம். ஆகையால் இந்த வாரணமாயிரம் பாராயணம் செய்வதால் இஷ்ட காரியங்கள் முடியும் என நம்பப்படுகிறது. திருவிளக்கு பூஜை மற்றும் விரதங்களில் ஏற்றது. இந்த பாசுரம் திருவிளக்கு பூஜை, பிரம்ம முகூர்த்தம் மற்றும் திருமண விரதங்களில் பாடுவதால் சிருஷ்டியும் சுப பலன்களும் உண்டாகும். மங்கள சீர்மை வாய்ப்பு. மங்கள நாட்கள், கன்னிகா பூஜை போன்ற நிகழ்ச்சிகளில் இதை பாடினால் நல்வாழ்வு பெருகும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் reciting வாரணமாயிரம். Traditionally chanted by unmarried girls as a part of Margazhi observances or regular prayers, young girls recite this to be blessed with a virtuous life partner like Lord Ranganatha. Auspicious start to married life. Varanamayiram is recited during wedding ceremonies, particularly in Vaishnavite traditions, just before Kanyadanam or Mangalya Dharanam, for invoking divine presence and blessings. Grace of Andal and Sri Mahalakshmi. Andal is considered as the divine consort of Sri Mahavishnu. Regular chanting attracts the grace of both Andal and Mahalakshmi, especially for prosperity and spiritual progress. Blessings for an ideal marriage. This verse is traditionally recited in many South Indian weddings as it is believed to bring auspiciousness, divine blessings, and a harmonious married life. It is said to bless one with a good spouse, a happy wedding, and marital bliss. Cultivates inner joy and hope. The vivid imagery and divine dream in the verse create a deep emotional resonance and elevate the mind, filling the devotee with joy, peace, and spiritual anticipation.
reduces anxiety about relationships. Those facing delays or difficulties in marriage or relationships often find solace and hope through regular recitation. It brings clarity, inner stability, and reduces emotional distress. Mukti and Bhakti, liberation and devotion. Since Andal's compositions are full of longing and surrender, reciting the Pasuram with devotion purifies the heart, leading to bhakti and ultimately liberation, that is moksha. வாரணம் ஆயிரம் 11 பாசுரத்தின் அர்த்தம் சொல்கிறேன். முதல் பாசுரம் ஜானுவாசம், அதாவது மாப்பிள்ளை அழைப்பு. பரிபூர்ணமான கல்யாண குணங்களாலே நிரம்ப பெற்ற ஸ்ரீமன் நாராயணனை 1000 யானைகள் புடை சூழ்ந்தவரும், கண்ணபிரானை ஊரெங்கும் தோரணங்கள் கட்டியும் மேளதாளங்களுடன் பொன்மையான பூர்ண கும்பம் கொண்டு அழைப்பது போன்று கனா கண்டேன் என்கிறார். இரண்டாவது பாசுரம் நிச்சயதார்த்தம். திருமணம் நடைபெறுவதற்கு முன்தினம் நிச்சயதார்த்தம் என்ற நிகழ்ச்சியானது நடைபெறுவதை பற்றி தெரிவிக்கிறாள். பாளைகளோடு கூடிய பாக்கு மரங்களை கொண்ட அலங்கரிக்கப்பெற்ற திருமண பந்தலில் நரசிம்மன், மாதவன், கோவிந்தன் முதலான பல்வேறு திருநாமங்களால் அழைக்கப்பெறும் இளங்காளை போன்ற கண்ணபிரான் உள்ளே வருவதாக கனா கண்டேன். மூன்றாம் பாசுரம் பெரியோர்கள் அனுமதி. தேவர்களின் தலைவனான இந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லோரும் இப்பூவுலகில் வந்து என்னை கல்யாண பெண்ணாக வார்த்தை சொல்லி, அதற்கு மேல் பெண்ணின் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை பற்றி முடிவு செய்து, அதன் பிறகு கண்ணபிரானின் சகோதரி அந்தரி துர்கை நாத்தனார் கல்யாண புடவையை எனக்கு உடுத்த செய்து பரிமளம் வாசனை மிக்க பூக்களை சூட்டும்படியாக கனா கண்டேன். நான்காம் பாசுரம் கங்கணம் காப்பு நாள் கட்டுதல். சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்காக 4 சமுத்திரங்களிலிருந்தும் வானரங்கள் புண்ணிய நீரை கொண்டு வந்ததைப் போல எனது கல்யாண மகோத்சவத்திற்காக வைதிகர்கள் 4 திசைகளிலிருந்து புண்ணிய நீரை கொண்டு வந்து வேத வாக்கியங்களினால் எல்லாவித நன்மைகளும் ஏற்படும்படி தம்பதிகளான எங்கள் மீது புரோட்சித்து தெளித்து கங்கணம் காப்பு கட்டுவதாக கனா கண்டேன். ஐந்தாவது பாசுரம் மணமகன் வரவேற்பு. அழகிய இளம் பெண்கள் தங்களுடைய கைகளில் மிகுந்த சூரிய ஒளி பிரகாசத்துடன் இருக்கும்படியான மங்கள தீபங்களையும் பொன்னான கலசங்களையும் ஏந்தி கொண்டு எதிர்வர மதுராபுரிக்கு அரசனான கண்ணபிரான் தனது பாதுகைகளை சாற்றி கொண்டு பூமியே அதிர்ந்து போகும்படி வருவதாக கனா கண்டேன். ஆறாவது பாசுரம் கைத்தளம் பற்றுதல். மத்தளம் கொட்ட, அதாவது வாத்தியங்கள் முழங்கவும் சங்குகள் நின்று ஊத அத்தை மகன் முறையான கண்ணபிரான் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தற்கு கீழே என்னுடைய கையை பற்றும்படியாக, அதாவது பாணி கிரகணம் செய்வதாக கனா கண்டேன். ஏழாவது பாசுரம் அக்னியை வலம் வருதல், அதாவது சப்தபதி. வேதங்களை ஸ்பஷ்டமாக ஓதும் வைதிகர்கள் சிறந்த வேத மந்திரங்களை உச்சரித்தும் பசுமையாக உள்ள இலைகளை உடைய நாணர் புல்லை நாற்புறமும் வைத்து சமித்துகளை கொண்டு ஹோமம் செய்து மிகுந்த கம்பீரம் கொண்ட யானையைப் போல் உள்ள கண்ணபிரான் என் கையை பற்றி கொண்டு அக்னியை வலம் வருவதாக கனா கண்டேன். எட்டாம் பாசுரம் அம்மி மிதித்தல். திருப்பாவையில் 29வது பாசுரத்தில் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்றால் ஆண்டாள். இப்பிறவி மட்டுமின்றி அனைத்து பிறவிகளிலும் கண்ணனுக்கே கைங்கரியம் செய்யும்படியாக பரிபூரண கல்யாண குணங்களோடு இருக்கக்கூடிய நாராயணன் தன்னுடைய திருக்கையால் எனது காலை பிடித்து
அம்மியின் மேல் எடுத்து வைப்பது போன்று கனா கண்டேன். 9ஆம் பாசுரம். நெல் பொறி இடுதல், அதாவது லாஜஹோமம். அழகிய புருவத்தையும் மிகுந்த ஒளி பொருந்திய முகத்தையும் உடைய எனது சகோதரர்கள் நன்றாக எரிந்து கொண்டிருக்கும் அக்னியின் முன்பு என்னை நிறுத்தி ஹிரண்யகஷ்யபுவை அழிப்பதற்காக சிம்ம முகத்துடன் அவதரித்த கண்ணபிரானுடைய திருக்கையின் மேலே என்னுடைய கையை வைத்து ஹோமாக்னியில் பொறிகளை இடுவதாக கனா கண்டேன். 10வது பாசுரம். உலாவருதல். கண்ணபிரானும் நானும் குங்குமப்பு சேர்த்து அரைத்த குளிர்ந்த சந்தனத்தை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு யானையின் மீது ஏறிக்கொண்டு வீதிகளிலே ஊர்வலமாக வரும் எங்கள் இருவர் மீதும் ஊர் மக்கள் வாசனை நீரினால் திருமஞ்சனம் செய்வதாக கனா கண்டேன். 11வது பாசுரம். பலஸ்ருதி. வேயர் குலத்தவரால் புகழ்பட்டவராய் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள் கண்ணபிரானியே பத்தியாக அடையும்படியாக கனா கண்டதை குறித்து அருளி செய்த இந்த 10 பாசுரங்களை பாடுபவர்கள் நற்குணங்கள் அமையப்பெற்ற நன்மக்களை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது பலஸ்ருதி பாசுரம். ஆண்டாள் அருளி செய்த வாரணமாயிரம் என்ற சீர்பாடல் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோயில்களில் திருக்கல்யாண உற்சவத்தின் போது பாடப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களின் இல்ல திருமணங்களின் போதும் சீர்பாடலான வாரணமாயிரம் பாசுரங்கள் பாடப்படுகின்றன. பகவானுக்கு இடாத அன்னமும் வாரணமாயிரம் அனுசந்திக்காத திருமணமும் பயனற்றவை என்று வாரணமாயிரம் பாசுரத்தின் ஏற்றத்தை பற்றி பெரியோர்கள் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பல்லாண்டு பாடிய ஆண்டாளின் திருவடை தாமரைக்கு நாமும் பல்லாண்டு பாடுவோமாக. ஆண்டாள் வாரணமாயிரம் முற்றிற்று. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.